வணக்கம் நண்பர்களே! நான் உங்க பெரியசாமி ஜோதிடர். இப்போ உங்க முன்னாடி குடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா, என்னுடைய கஸ்டமர். ரெகுலர் கஸ்டமர் தான். வருஷம் வருஷம் ஜாதகம் பார்க்குறவர் தான். முக்கியமான விஷயங்களையும் பார்ப்பார். ஸோ இந்த வருஷம் பலன் பார்க்க வரையில உங்களுடைய ஜாதகத்த நான் வந்துட்டு யூடியூப்ல அப்லோட் பண்ணலாமான்னு கேட்டு தான் பண்றேன். ஸோ இப்போ வந்துட்டு இவருடைய திருமணம் எப்படி நடந்தது? என்ன மாரி நடந்துச்சு? அப்படிங்கிறத மட்டும் கொஞ்சம் விரிவா சொல்றேன். நீங்க கேட்டுக்கங்க. நான் தான் பலன் சொன்னேன். இருந்தாலும் உங்களுக்கு நான் சொல்றேன். இவருடைய திருமணம் என்பது லவ் மேரேஜா தாங்க நடந்தது. ஆமா. இப்ப பார்த்தீங்கன்னா, 5ஆம் அதிபதி எப்படி இருக்கார்? 5ஆம் இடத்துல 5ஆம் அதிபதி, இடத்தாதிபதி ஆட்சியா உட்கார்ந்திருக்கார். அவரு 8க்கும் அதிபதி கூட. சரிங்களா? இப்ப 5ஆம் இடத்ததிபதி பலமா உட்கார்ந்திருக்காரா? கண்டிப்பா காதல் வருமான்னு கேட்டா, கட்டாயம் காதல் வரும். சரிங்களா? அடுத்து 7ஆம் அதிபதிய பார்க்கணும், சுக்கிரனையும் பார்க்கணும். இப்ப சுக்கிரன் அ துலாத்துல உட்கார்ந்திருக்காரு. துலாத்துல உட்கார்ந்திருக்கும்போது, குறிப்பிட்ட ஒரு 10 கிலோமீட்டருக்குள்ள தான் அந்த பொண்ணோட வீடு இருக்கணும். மிஞ்சி போனா ஒரு 15 கிலோமீட்டருக்குள்ள இருக்கணும். அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம். ஆமா. அவங்க வீடு அது கிட்ட தான் இருக்கு. ம். அவங்களுக்கு அது கிட்ட தான் இருக்கு. ஸோ, அவர் லவ் பண்ண பொண்ணு அவர் வீட்டு பக்கத்திலேயே, எதிர்த்தாப்புலன்னு கூட நீங்க வச்சுக்கலாம். சரிங்களா? அ 7ஆம் அதிபதி எப்படி இருக்கார்? 7ஆம் அதிபதி 8ல போய் மறையலாமான்னு கேட்டீங்கன்னா, மறையிறது குற்றம் தான். ஆனா அந்த வீட்டின் அதிபதி ஸ்ட்ராங்கா இருக்கு. அதனால அது யோகம். சரிங்களா? ஏன்னா அவரே அதுக்கு 6க்கு அதிபதியும் வர்றாரு. இப்போ இவருக்கு காதல் திருமணம் நடந்தது உண்மை. ஆ எ 7க்கு அதிபதி 8ல போய் உட்கார்ந்திருக்கிறனால, அதாவது அவருடைய ஜாதியில இல்லாம மாற்று ஜாதியில அமைஞ்சுச்சு. சரிங்களா? மாற்று ஜாதியில அமைஞ்சு அந்த பொண்ணும் அவங்க வசதிக்கு ஈக்குவலானவங்களான்னு கேட்டீங்கன்னா, கேது இருக்கு. ஈக்குவலானவங்க தான். ஆனா ஏன்னா 7க்கு 2க்கு அதிபதி ஆட்சி பலமா உட்கார்ந்திருக்கனால, அவங்க வந்து கொஞ்சம் வசதி தான். சரிங்களா? எ இப்படி தான் நான் பலன் சொன்னோம். இப்படி தான் நடந்ததும் கூட. சரிங்களா? அ என்னுடைய பெருமைக்காக சொல்லல. 7க்கு அதிபதி 8ல உட்கார்ந்தா, திடீர் திருமணம் அப்படிங்கிற மாரி நடந்துச்சு. கிட்டத்தட்ட 1 வாரத்துக்குள்ள பிளான் பண்ணி பண்ணாங்க. அதுவும் நல்லா நோட் பண்ணிக்கங்க. எப்படி வீட்டார் சம்மதத்தோட நடத்துனாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரே ஒரு ரீசன் தான். இந்த ஜா இந்த ஜாதகத்துக்கு 4க்கு அதிபதி, 9க்கு அதிபதி, பாக்கியாதிபதி பார்வை பற்றதனால், இங்க வந்துட்டு 4ஆம் இடத்து அதிபதி எ லக்னத்துல உட்கார்ந்து அ பார்வை 8ஆம் பார்வையா செலுத்திருச்சு. ஸோ பாக்கியாதிபதி பார்வை பட்டதனால் வீட்டாரின் சம்மதத்துடன் அ இந்த திருமணம் நடந்தது. அது மட்டும் இல்லாம 3ஆம் இடத்துல சுக்கிரனும், சந்திரனும் சேர்ந்து இருந்த காரணத்தினால ஊர் மெச்சும் திருமணம் தான். அ இது விளம்பர பலகையிலும் வந்தது. அதாவது செய்திகளிலும் இப்படி ஒரு கப்புலா, இப்படி ஒரு திருமணமா அப்படின்னு சொல்ற அளவுக்கு நடந்துச்சு. ஏன்னா சந்திரன் 3ல உட்கார்ந்தா விளம்பர பலகையில் என்றாவது ஒரு நாள் அவர்கள் இடம் பிறப்பார்கள். இடம் பெறுவார்கள். அந்த கான்செப்ட் படி ம் இவர்கள் இவர்களுடைய திருமணம் டிவி சேனலில் ஒளிபரப்பானது. சரிங்களா? அப்போ அ 1,00,00,000 பேர் பார்த்த அளவுக்கு இவங்களுடைய திருமணம் சூப்பரா, அருமையா நடந்து முடிஞ்சுச்சு. அதே மாரி தான் ம் அது மட்டும் இல்லாம இன்னமும் அ ஒருத்தருக்கு ஒருத்தர் அ இணை பிரியாத தம்பதியரா இருந்து கொண்டு வர்றாங்க. சரிங்களா? அ விட்டு குடுக்க மாட்டாங்கங்க. அதான் சொல்றேன். இவ்வளோ தூரம் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு குடுத்தது கிடையாது. அந்த பொண்ணும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. சரிங்களா? அ அவ்வளோ காதல்ன்னு நான் சொல்ல வரேன். வேற ஒண்ணும் இல்ல. நன்றி நேயர்களே.